உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, மார்ச் மாத பலன்கள். இந்த மார்ச் மாத பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் பேசிட்டு வர்றோம். அதுல இப்ப சிம்ம ராசிக்கு உங்களுக்கு பலன் சொல்ல இருக்கிறோம். அப்ப இந்த சிம்ம ராசிக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் கன்னியில் கேது பகவான், அப்ப 6ஆம் இடத்துல மகரத்துல செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், உங்களுக்கு கும்பத்துல சனி பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேசத்தில் குரு பகவான். இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள். இப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி ஓடிட்டு இருக்குது. அப்ப இந்த சனியால் நீங்க கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திப்பீங்க எனக்கு தெரியும். அப்படி பிரச்சனைகளை சந்தித்தாலும் ஒவ்வொரு மாதமும் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு நல்லது சொல்ல மாட்டாங்களா? ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா? நம்மளுக்கு கிரகங்கள் மாறாதா? ஏதாவது ஒரு கிரகத்தால நமக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கிடைச்சிராதா? இப்படிங்கிறக்கோசரம் தான் நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் காத்துட்டு இருக்குது. அப்போ உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இதற்கு முன்னாடியும் இந்த சிம்ம ராசியை குரு பகவான் பார்த்தாரு இல்ல, அப்ப எங்களுக்கு நல்லது நடக்கலையா? அப்போ நாங்க கஷ்டம் தானே பட்டோம். ரைட்டுங்க, கஷ்டப்பட்டீங்க. அந்த குரு பகவான் ராகுவோடு இணைஞ்சிருந்தாங்க. அந்த காலகட்டமும் சரியில்லை. அது போக அந்த குரு பகவான் வக்கரகதியில் இருந்தாங்க, அதுவும் சரியில்லை. இப்ப ராகு விட்டு பிரிஞ்சு அந்த வக்கரகதியிலிருந்து நிவர்த்தியை இருக்கிறாங்க. அந்த குரு இருக்கக்கூடிய ஸ்தானத்தை விட அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்களுக்கு தான் சக்தி அதிகம் அப்படின்ட்டாங்க. அப்ப அந்த குரு பகவான் அவங்களுடைய கதிர் வீச்சுகள் ஆகப்பட்டது உங்களுடைய ராசி மேலப்படுது. அப்ப உங்க ராசியை அந்த குரு பார்க்கறதுனால உங்களுடைய ராசி பலமாகிறது. அப்ப உங்களுடைய ராசிக்கு எதையுமே நம்ம சம்பாதிப்போம், சாதிப்போம், நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துருவோம் அப்படிங்கிற தைரியத்தை அந்த குரு பகவான் கொடுக்கிறாரு. அது போக உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து அந்த சனி பகவானோடு சேர்ந்து ஆட்சி பெற்ற சனியோடு உங்களுடைய ராசிநாதன் இணைந்து அந்த ராசிநாதனாகப்பட்டது உங்களுடைய ராசியவே பார்க்கிறாரு. சனி பகவானும் உங்க ராசியவே பார்க்கிறாரு. அப்போ இந்த ராசிநாதன் ராசியை பார்ப்பது 2வது யோகம். இந்த ராசிநாதன் 7ஆம் இடத்தில் சனி பகவானோடு இணைந்து இருப்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக போறீங்க. அப்ப டோட்டலாக நீங்க இதற்கு முன்னாண்ட எவ்வளவோ பிரச்சனைகளை சம்பாரிச்சு வச்சிருக்கிறீங்க. பணம் சம்பாதிக்கல, சொத்து சம்பாதிக்கல, சம்பாரிச்ச பணத்தை இழந்தீங்க, சம்பாரிச்ச சொத்தை இழந்தீங்க. இன்னைக்கு பார்க்க போனா நடுத்தருள் நிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க சம்பாரிச்சு வச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு விடை வேண்டாமா? அந்த பிரச்சனைகள் தீர வேண்டாமா? அந்த பிரச்சனைகள் தீர வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் ஆப்பட்டது தீரக்கூடிய நேரம் வந்தாச்சு. அந்த பிரச்சனைகள் ஆப்பட்டது இன்னைக்கு தலையில பாரமாக சுமந்துட்டு இருக்கிறீங்க. இப்ப அடுத்தவங்க யாராவது நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட பொய் தான் சொல்றீங்க. அப்போ அவங்ககிட்ட நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை கொட்டுல, நீங்க நல்லா இல்லைங்கிறத சொல்லல, நான் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க பொய் தான் சொல்றீங்க. நீங்க வேஷம் போட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த வேஷமாகப்பட்டது களையணும். நீங்க சொல்லக்கூடிய பொய் அது நிஜமாகணும். அதற்குண்டான வாய்ப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு வந்துருச்சு. அப்ப சிம்ம ராசியில பிறந்தவங்க, சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க, இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனையோ கஷ்டங்களை பார்த்து அந்த கஷ்டத்துல அடிபட்டு அந்த கஷ்டத்தின் மூலியமாக நிறைய அனுபவங்களை சம்பாரிச்சு நம்ம எப்படா நம்ம வெளியில வருவோம், எப்படா அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம வெளியில வருவோம், எப்ப நம்ம தப்பிப்போம், எப்ப நம்ம நல்லா இருப்போம், எப்ப நான் என்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பேன், என்னுடைய குழந்தைகளோட நான் சந்தோஷமா இருப்பேன், என்னுடைய மக்கள் எப்படி நல்லா இருப்பாங்க, நான் எப்ப கடனை கட்டுறது, நான் எப்ப பார்க்க போன வாழ்க்கையில் நல்லா இருக்கிறேன்னு சொல்றது, இப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கோசம் தான் நீங்க காத்துட்டு இருக்கிறீங்க. அந்த சூழ்நிலை, அந்த நேர காலங்கள் இப்ப உங்களுக்கு வந்தாச்சு.
சிம்ம ராசிக்காரங்களே நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க வந்து சிம்ம ராசி, சீரும் சிங்கம். நீங்க வந்து உங்களை பார்த்து நீங்க 10 பேர் பயப்படணும். நீங்க வந்து லீடர்ஷிப், 10 பேருக்கு தலைவனாத்தான் நீங்க இருக்கணும். 10 பேர் உங்களை பார்த்தாவே 5 நிக்கணும். உங்களுடைய நடை கம்பீரமா இருக்கும், உங்களுடைய பேச்சும் கம்பீரமா இருக்கும். அந்த கம்பீரம் குறையக்கூடாது. அப்படி இருந்து நீங்க வந்து சாதிச்சு சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில நான் நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டேன், நான் தலையெடுத்துட்டேன், நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிற நீங்க உங்க வாயால சொல்லணும். அதற்குண்டான நேரம் ரொம்ப தூரத்தில் இல்லை, உங்க கையிலேயே இருக்குது. அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த மாசத்துல கண்டிப்பாக ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு இருக்குது. இதற்கு முன்னாண்ட நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு மனசை காயப்படுத்திட்டு உடம்ப பலவீனமாக்கிட்டு மனசையும் பலவீனமாக்கிட்டு நான் எங்க சம்பாதிக்க போறேன், நான் எங்க சாதிக்க போறேன், நான் எங்க நல்லா வரப்போறேன் இப்படிங்கிறது இருந்தா தயவு செய்து விட்டுருங்க, அதை அழிச்சிருங்க. நீங்க இனிமேல் தான் நீங்க நல்லா இருக்க போறீங்க, இனிமேல் தான் நீங்க நல்ல நிலைமைக்கு வர போறீங்க, இனிமேல் தான் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நீங்க வாழ போறீங்க. தைரியமாக இருங்க. அதே சமயத்துல உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல உங்களுடைய 3ஆம் இடத்து அதிபதி, உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி, 9ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உச்சபலம் பெற்று மகரத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த 4ஆம் இடத்து அதிபதி உச்சபலம் பெறும்போது உங்களுக்கு வந்து வீடு, வண்டி, வாகனம், நான் ரொம்ப நாளா வாடகை வீட்டுல இருக்கிறேன், எனக்குன்னு சொந்த வீடு அமையாதான், நான் சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இருக்குதா இல்லையா எனக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நீங்க சொந்த வீடு வாங்குவீங்க, சொந்த வீடு கட்டுவதற்கு நிலமாவது வாங்குவீங்க. இது போக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷன்ல வர்றதுக்கு நீங்க சொத்து வாங்கி போடுவீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாம அந்த 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு வந்து உச்சபலம் பெற்று இருப்பதால் அந்த 3ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவான் ஆப்பட்டது அந்த 4ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து மகரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தைரியம், தனாதிபதி, தனஸ்தானம், இதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு அந்த தனம் வரக்கூடிய வழிகள் சிறப்பா இருக்கும். உங்களுடைய தைரியத்தினால, உங்களுடைய தன்னம்பிக்கையினால உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி கிடைக்கும். அப்ப நீங்க வந்து சாதிப்பீங்க, சம்பாதிப்பீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க, உங்களுக்கு சொத்து சேரும், அந்த சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆப்பட்டது தீரும். உங்களுக்கு வந்து கஷ்டம் இல்லைன்னு சொல்ல வரல, கஷ்டம் இருக்குது. இதற்கு மேல வரக்கூடிய கஷ்டங்கள் சொத்து வாங்கி கஷ்டப்படுவீங்க, அது தப்பு இல்லை. அந்த கஷ்டப்பட்டு அந்த கடனையும் கட்டிடுவீங்க. ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல வந்து பார்க்க போனா கஷ்டப்படுவீங்க, இது தப்பு இல்லை. ஒரு வியாபாரத்துக்கோசரம் கஷ்டப்படுவீங்க, இது தப்பு இல்லை. ஒரு வேலை, அந்த வேலை வந்து உங்களுக்கு செஞ்சுட்டு இருந்த வேலை போயிருச்சு, இப்ப நீங்க முயற்சி பண்ணுங்க, அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப அந்த வேலை கண்டிப்பா கிடைக்கும், அந்த வேலையில நல்லா இருப்பீங்க. நீங்க கணவன் மனைவியும் ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, அவங்க வந்து ஆளுக்கு உங்க கணவனுக்கோ இல்ல மனைவிக்கோ வேற ஒரு இடத்துல ப்ரமோஷன் கிடைச்சு அவங்க பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதெல்லாம் நீங்க தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வாழ வேண்டிய நேரம் வந்தாச்சு. தைரியமாக இருங்க. அதே சமயத்துல சிம்ம ராசியில பிறந்தவங்க இப்ப கண்டக சனினா இந்த காலகட்டத்துல நிறைய பேர் சிம்மராசிக்காரங்களாகப்பட்டது நல்லா இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல செல்வந்தரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த தடையும் இல்லை, எந்த பிரச்சனைகளும் இல்லை, எந்த சோதனைகளும் இல்லை. அதற்கு காரணமாகப்பட்டது அவங்களுடைய ஜென்ம ஜாதகம். அவங்க ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருக்குது. அப்ப அந்த தசா புத்திகள் நல்லா இருக்கிறதுனால அவங்க நல்லா இருக்கிறாங்க. அப்போ நீங்க வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, கொஞ்சம் முன்னேற்ற பாதையில் வரும்னு சொல்லி ஏதோ செய்றீங்க, அப்படி மாட்டிக்கிறீங்க. அப்ப நீங்க வந்து ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாண்ட உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க. உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது. நாம வந்து இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், இல்லை ஒரு விஷயம் நம்ம செய்யறோம், இதனால நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படி ஜாதகத்தை பார்த்துட்டு அதை ஆரம்பிங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. ஜாதகம் பார்க்காமல் ஒண்ணு செஞ்சுட்டு அப்போ வந்து அது கஷ்டத்துல போயிட்டு இருக்குதுன்னா அப்புறம் பார்த்து பிரயோஜனம் இல்லை. அப்போ டோட்டலாக ஜாதகத்தை பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. அப்படி நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா விதமான பதில்களும் கண்டிப்பாக கிடைக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,
உங்களுடைய அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பதிவுகளும் உடனுக்குடன் வந்து சேரும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.